from ELAC. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளினி நந்தினி அரவிந்தன். இன்று ஜியோ கன்வென்ஷன் சென்டர் மும்பைல ஒரு சிறப்பு நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது. டயபெட்டிஸ் பர் சர்ச்சார் என்ற நிகழ்வுல நம்ம கூட இணைந்திருப்பது டாக்டர் பாலாஜி அவர்கள், டயபெட்டாலஜிஸ்ட். வணக்கம் டாக்டர். வணக்கம். உங்களை பத்தி ஒரு சில வார்த்தைகள் மக்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் கும்பகோணத்தில் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவராக கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக இருக்கிறேன். ஓகே டாக்டர், இப்போ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த டயபெட்டிஸ் எப்படி நம்ம ட்ரீட் பண்ணலாம், அதே மாதிரி வாழ்நாள் முழுக்க அவங்க மருந்து எடுத்துக்கணுமா, இது தேவையா? ஸோ முதல்ல ஒரு சர்க்கரை நோயை எப்படி அதை எதிர்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல சர்க்கரை நோய் அப்படிங்கிறது ஒரு நோய் அப்படின்னு சொல்றதோட ஒரு வளர்ச்சிதை மாற்றத்தில் உள்ள ஒரு பரிமாற்றத்தில் உள்ள மாற்றம். ஸோ அந்த மாற்றம் அப்படிங்கிறது அந்த ஏற்றத்தாழ்வு அந்த அளவுக்கு மேலே ஏறும்போது அது நான் சர்க்கரைன்னு சொல்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை கண்டிப்பாக ரெண்டாவது கேள்வியை முதல்ல சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வாழ்நாள் முழுக்க எடுத்துக்கொண்டு தான் ஆகணும். பட் ஆரம்பத்தில் நம்ம நம்மளுடைய வாழ்க்கை முறையில் சில மாற்றங்கள், நம்ம உணவு கட்டுப்பாடுகள், அப்புறம் அன்றாடம் எக்ஸசைஸ் பண்ணி ஒரு ஆரம்ப கட்ட சூழ்நிலையாக இருந்தால் அதிலேயே சரி செய்யலாம். அதையும் தாண்டி அந்த சர்க்கரையின் அளவு அந்த மாற்றம் அதிகமாகும் போது கண்டிப்பாக நம்ம ஒரு மாத்திரை எடுத்துக்கொண்டு தான் ஆகணும். ஸோ என்ன விதமான மாத்திரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விதமாக பிரிக்கலாம். நம்ம ஒன்று மாத்திரை இல்லை, அந்த சுகர் இந்த சர்க்கரையின் அளவு இந்த அளவுக்கு மீறி போகும்போது கண்டிப்பாக இன்சுலின் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கொள்ள மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுகிறோம். ஒரு சில பேருக்கு இன்சுலின் அப்படிங்கிறது இயற்கையாகவே உடம்பில் சுரக்காம இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம என்னதான் மாத்திரை எடுத்துக்கொண்டாலும் அந்த மாத்திரைகள் வேலை செய்யாது. ஸோ அவர்களுக்கு கண்டிப்பாக இன்சுலின் தான் எடுத்துக்கணும். கருவுற்ற காலங்களில் நம்ம மாத்திரையை தவிர்ப்பது நல்லது. ஸோ அப்படிப்பட்ட காலங்களில் அவர்களுக்கு அப்படிப்பட்ட சர்க்கரை நோய்க்கு என்ன அப்படின்னா இன்சுலின் தான் எடுத்துக்கிற மாதிரி ஆகும். ஓகே டாக்டர், சிறப்பா சொன்னீங்க. இப்போ எல்லா டயபெட்டிக் பேஷண்ட்டுக்குமே இந்த இன்சுலின் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவசியமா? ஸோ நல்ல ஒரு கேள்வி. என்னன்னா, இன்னைக்கு எல்லாருடைய மனசுலயும் ஒரு மூட நம்பிக்கை இருக்கு. இன்சுலின் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 2 விதமா சர்க்கரை நோயை பிரிக்கலாம். ஒன்னு இன்சுலின் சார்ந்த விஷயங்கள், இன்னொன்று இன்சுலின் சுரக்காம சுத்தமா இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்படிப்பட்ட அந்த டைப் 1 டயபெட்டிஸ் சொல்லுவாங்க, அவங்களுக்கு தான் கண்டிப்பாக இன்சுலின் தான். அவங்க சுத்தமா இன்சுலினே அந்த சுரப்பி சுரக்காதனால் என்னதான் மாத்திரை கொடுத்தாலும் அந்த இன்சுலினை தூண்ட போறதில்லை. அப்படிப்பட்ட கட்டாயத்தில் கண்டிப்பாக இன்சுலின். ஆனால் டைப் 2 டயபெட்டிஸ் சொல்லக்கூடிய சூழ்நிலையில இன்சுலின் அப்படிங்கிற சுரக்கக்கூடிய அந்த சுரப்பிகள் சுரக்கின்றது. ஆனால் அதோடைய வேலையை செய்யாதனால ஆரம்ப கட்டத்தில் நம்ம சில மாத்திரைகள் கொடுத்து அதை கட்டுப்படுத்தலாம். ஆனால் ஒரு சில நேரங்களில் அந்த மாத்திரைகள் தான் வேலை செய்யாமல் செல்லும் போதுதான் இன்சுலின் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சில எமர்ஜென்சி சுச்சுவேஷன் சொல்லுவாங்க, இல்ல இன்ஃபெக்ஷன்ஸ், இல்ல வேற ஏதாவது பாதிப்புகள் வருது, உபாதைகள் ஏற்படும் போது நம்ம மாத்திரைகள் எடுத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலையில அந்த இன்சுலின் தேவைப்படுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி. தமிழ் மேட்ரிமோனியோட இன்ட்ரெஸ்ட் மேட்ச்